இந்த புதிய வருடத்தின் முதல் பெண்கள் ஆராதனையிலே கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறபடியால் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புது வருட ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே நாம் இணைந்து ஜெபித்து தேவனை ஆராதிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு நாம் இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளிலும் ஒன்று கூடி நாங்கள் ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க, ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் கொடுக்கிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முழு நேரமும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக நீர் வழி நடத்தும் கர்த்தாவே. இதுவரை வழி நடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் எங்களை வழி நடத்த போகிறீர். காலங்கள் மாறலாம், ஆனால் நீரோ மாறாதவர். ஆகையால் நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாறா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், எங்கள் கரம் பிடித்தவர், கைவிடாதவராய் வழி நடத்தி கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். நம் இயேசு நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தொட்டால் சுகம், அவர் பேசினால் சுகம், அவர் மூச்சு காற்று பட்டாலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களை நினைத்து அவரை துதித்து நாம் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி என்று எல்லாரும் சொல்லுவோமா? மனப்பூர்வமாய் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நாம் காணுங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர்.
ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது செய்த அற்புதங்கள் எவ்வளவு மேன்மையானவைகள். குருடரை பார்க்க செய்தவர், முடவனை நடக்க செய்தவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன். அவர் இப்பொழுது உயிர்த்தெழுந்தவராய் வல்லமை உள்ளவராய் ஹல்லேலூயா நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. எங்கள் கண்ணீரை துடைத்தவர், எங்கள் ஜெபங்களை கேட்டவர், இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தின எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன் என்று சொல்லி தேவனை நாம் பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாட வேண்டும், உயிருள்ள வரையிலே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை
பார்த்த ஆண்டவரே, இந்த பாறையிலே உம்மை துதிப்பதற்காக என்னை தெரிந்து கொண்டீரே. உம்மை துதிக்கிற பாக்கியத்தை எனக்கு தாரும். ஒடுக்கத்துக்கு பதிலாக துதியின் ஆடை எனக்கு கொடுக்கிறவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரே, நீர் எவ்வளவா எக்ஸ்சேஞ்ச், காட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எங்களுடைய வறுமைக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், எங்கள் பாவத்திற்கு பதிலாக நீதியை கொடுக்கிறவர். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியதுதான் கர்த்தாவே. எவ்வளவு மேன்மையான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை நினைத்தவர்களாய் இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நின்று நாம் கொஞ்ச நேரம் தேவனை மனமாற வாழ்த்துவோம், வாயார வாழ்த்துவோம், அவரை புகழுவோம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிப்பது மாத்திரம் அல்ல, அவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறார் என்பதை சொல்லி நாம் அவரை ஒரு சில நிமிஷங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ராஜா, நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன், எங்களை தப்புவிக்க நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே இயேசப்பா, சகல துதி கன மகிமைக்கு பாத்திரமானவர். திரியேக தேவனே, மூன்றில் ஒன்றாய் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த வருடங்களிலே எங்களை ஆண்டவரே எவ்வளவு நீதியாய் நடத்தினீரே. எவ்வளவோ பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில இருந்தது. கொடிய நோய்கள் எல்லாம் எங்களுடைய ஆண்டவரே உலகிலே காணப்பட்டாலும் நீர் எங்களை கர்த்தாவே உடைய கண்ணின் கருமணியை போல பாதுகாத்துக் கொண்டீரே. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ராஜா. இதோ இந்த புதிய வருஷத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பிரவேசிக்க பண்ணினீரே. உமக்கு நன்றி. இந்த வருடத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ செய்த சகல நன்மைகளுக்காகவும் நீ செய்த சகல உபகாரங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய அளவற்ற இரக்கம், கிருபை, தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை நாட்கள் கர்த்தாவே நீர் எங்களை ராஜா இயேசப்பா அற்புத விதமாய் அதிசய விதமாய் வழி நடத்தி இருக்கிறீரே. எங்கள் நாவிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பே எல்லாவற்றையும் அறிந்து அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தீரப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த வருடத்திலும் நீர் என்னென்ன எங்கள் வாழ்க்கையிலே சுவாமி செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதை எல்லாம் நீர் நிறைவேற்ற போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவோ காரியங்களிலே அப்பா கண்ணீர் விட்டிருக்கிறோம், வேதனைகளையும் வருத்தங்களையும் அனுபவித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வருடத்திலே கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்க வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி, நன்றி. நீ கொடுத்த வாக்கின்படியே பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப உனக்கு அளிப்பேன் என்ற வாக்கின்படி தரப்போகிறீரப்பா. இந்த வருடம் ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் விடுதலையின் ஆண்டாய் இருக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு வளர்ச்சியை கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. ஏனெனில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் எதையும் சொன்னபடியே செய்கிறவர். ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் Wow.
எங்களுக்கு முன்பாக நீர் ஆண்டவரே கடந்து போகிறீர். உமக்கு நன்றி. தடைகளை நீக்கி ஓடுகிறவர் நீர். எங்களுக்கு முன்பாக போய் இந்த வருடத்திலே என்னென்ன தடைகள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அதையெல்லாம் நீக்கி போட்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்ற வசனத்தின்படி எங்களுடைய காரியங்களை எல்லாம் சப்பா நீங்க ராஜா எல்லாவற்றையும் ஆண்டவரே செவையாக போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எந்தெந்த காரியத்திலெல்லாம் இன்றும் எங்களுக்கு விடுதலை இல்லாமல் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே நீரே சப்பா எங்களுக்கு தீர்த்து வைக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வசனத்தின்படி நீர் எங்களை கர்த்தாவே எல்லா பிரச்சனையிலிருந்தும் விளங்கி எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் தரப்போகிறீர். உமக்கு நன்றி. நன்றி ஏசப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே ராஜா இந்த வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திலும் கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த போகிறது. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. உம் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீரே எங்களை கரம் பற்றி வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பது எத்தனை ஏற்றதும் இன்பமுமாய் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆண்டிலே நமக்கு வருஷத்தின் பலனை திரும்ப அளிக்கிற கர்த்தர். இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நாங்கள் இழந்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல மடங்கு நமக்கு திரும்ப கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே அவர் பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியப்படுகிற தேவன். மற்றவங்க ஐயோ இவங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறதே என்று யோசிக்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதிலே பிரியம் உள்ளவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை நீர் கொடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த நேரத்திலே பல விதமான செய்திகளை நாம் கேட்கின்றோம், துர்ச்செய்திகளை நாம் கேட்கின்றோம். ஆனால் அவைகள் எல்லாம் ஆண்டவர் அறியாமல் நமக்கு எதுவும் நேரிட முடியாது. அந்த விசுவாசம் இருக்கிறதா, அந்த தைரியம் இருக்கிறதா, அந்த நம்பிக்கை இருக்கிறதா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த இங்கிலாந்துல லண்டன்ல சொல்லுகிறார்களே ஏதோ வித்தியாசமான ஒரு கொரோனா என்று மியூட்டேட்டட் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் எங்கள் தேசத்துக்குள் வந்து பரவாதபடி நீங்க எங்களை காத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருடைய நிலைக்கால்களிலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவரின் மீது உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேதனையோடு வலியோடு போராடி கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நன்றாக சாப்பிட, நன்றாக மூச்சு விட, எல்லாம் நல்லா செய்வதற்கு நமக்கு எவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறார். நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்களை விட வேதனைப்படுகிற எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் வருஷக்கணக்காய் நாட்கணக்காய் படுத்துக்கொண்டு மற்றவர்களுடைய தயவில்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ சுகத்தை தருகிற தேவன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஜனங்களை இந்த கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தழும்புகளால் சுகமாக நீர் அற்புதத்தை செய்வீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மழை நமக்கு ஒரு பிரச்சனையாய் ஒரு போராட்டமாய் இல்லாதபடிக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே அதிகமான மழை பெய்து வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்து ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இந்த தீமையிலிருந்து எல்லாம் எங்களை விலக்கி காத்தருளும் அப்பா. ஆசீர்வாதமான மழையை தாரும். அழிவுக்கு ஏதுவான மழை எங்கள் சென்னை பட்டணத்திற்கு வேண்டாம் கர்த்தாவே. அதிகாரிகள் ஞானத்தோடு செயல்பட, ஜனங்கள் அதற்கு ஒத்துழைக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிற்கு வரப்போகிற
எலெக்ஷன்ஸ்க்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். அவர் நல்ல தலைவர்களை நமக்கு கொடுக்க வல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் ராஜாதி ராஜா. நாம் ஆராதிக்கும் தேவன் மிகவும் பெரியவர். எந்த மனிதனுடைய இருதயத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவர். அந்த தைரியத்தோடு, அந்த நம்பிக்கையோட ஆண்டவர்களை கேட்போம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறதற்கு நல்ல தலைவர்களை நீங்க தாங்கப்பா. எங்களுடைய ஜெபக்குறைவு, அவிசுவாசத்தின் நிமித்தமாய் எங்கள் தேசம் பாதிக்கப்படக்கூடாது கர்த்தாவே. எங்களுடைய பொல்லாத வழிகளின் நிமித்தமா எங்கள் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது. உம்முடைய நாமம் தரித்த உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பாதத்திலே வந்து கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள், ஸ்ட்ராங் லீடர்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, ஸ்ட்ராங் லீடர்ஸ். எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தலைவர்கள். மனுஷர், பணம் இவைகளின் பின்னால் ஓடுகிறவர்களாக அல்ல, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிற தலைவர்கள், நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களோடு இணைந்து வேலை செய்கிற IAS IPS அதிகாரிகளை ஒப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல திட்டங்களை கொடுக்கணும். தங்களுக்கு பணம் சேர்க்கிற எண்ணங்களை விட தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை, திட்டங்களை செய்து ஆண்டவரே, எல்லா ஆபீசர்ஸும் நன்றாக வேலை செய்து இந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாம் மாறி தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை விளைவிக்கப்படட்டும் கர்த்தாவே. அதே போல இந்திய தேசத்திலே ஃபார்மர்ஸ் எவ்வளவாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, அதிலிருந்து ஒரு முடிவை கொண்டு வாரும். இருவருக்குள்ளும் ஒரு மனம் உண்டாகட்டும். விட்டு கொடுக்கத்தக்கதாக ரெண்டு சைட்லயும் நீங்க கிரியை செய்து நன்மையானதை எங்களுக்கு தாரும். நன்மையானதை ஃபார்மர்ஸ்க்கு தாரும். விவசாயிகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய காரியங்களை மத்திய அரசு செய்யத்தக்கதாக, இருவருக்குள்ளும் ஒரு ஒப்பந்தம் வரத்தக்கதாக ஆண்டவரே நீ கிரியை செய்வீராக. உயிர்கள் போய்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, பஞ்சங்கள் வந்துவிடக் கூடாது கர்த்தாவே. இவர்கள் வேலைகளை விட்டு டெல்லியிலே உட்கார்ந்து இருக்கிறார்களே, அவர்கள் படுகிற வேதனைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்துல நாம் கேட்போமா? ஆண்டவரே, எல்லா விசுவாச குடும்பங்களையும் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன குறை இருக்கிறதோ அதை நீ நிறைவாக்கும். என்ன தேவை இருக்கிறதோ அதை நீ நிறைவாக்கி சந்தித்து வழி நடத்தும். விசேஷமாய் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சுகத்தினாலும் செழிப்பினாலும் எங்கள் ஜனங்களை இடைக்கட்டி ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். வசனத்தை நாம் கேட்போமா? வசனத்தை கேட்பது நமக்கு மிகவும் சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? வசனத்தை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் எதை கேட்டாலும் அதை தருகிற தேவன். ஏன்னா அவரை வாக்கு பண்ணி இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பல இடங்களிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். இன்னும் அவர் தைரியமாய் அவரிடத்திலே நாம் போய் சேரத்தக்கதான கிருபையை நமக்கு கொடுக்கிறவர். எந்த பிரச்சனையானாலும் முந்தி காலத்துல அவங்க எல்லாம் பலிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கஷ்டத்தோட போய் தான் எதையாவது ஆசாரியன் இடத்திலே தான் அவர்கள் கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தைரியமாய் தேவனுடைய பிரசன்னத்திலே நுழைந்து கேட்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற பதிலை நாம் பெற்றுக்கொள்வது இல்லை. அப்படி யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு கேட்கிறோம், ஆண்டவர் செய்வார் என்று நாம் யோசித்து அவரிடத்திலே போகிறோம். ஆனால் பல வேளைகளிலே அவர் வித்தியாசமான நாம் எதிர்பார்த்திராத ஏதோ ஒன்றை அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே மார்த்தாள், மரியாள் என்று 2 சகோதரிகள் இருந்தார்கள். அந்த ஊருக்குள்ளாக இயேசு வருகிறார். அப்படி இயேசு வரும் பொழுது இந்த மார்த்தாள் என்கிற சகோதரி அவரிடத்தில் போய் அவரை வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறார்.
முதலாவது வீட்டுல ஏற்றுக்கொள்றது யார் தான்? மார்த்தாள் தான். வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வாங்க, நீங்க இவ்வளோ பரிசுத்தவான், இவ்வளோ நல்லா போதிக்கிற ரபி, நீங்கள் அற்புதங்களை செய்றீங்க, நீங்க வாங்க என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்கிற மார்த்தாளை நாம் பார்க்கின்றோம். அப்படி இயேசு உள்ளே வந்த பின்பு அவர் உட்கார்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சகோதரி மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாளுக்கு ஒரு வேளை அந்த சத்தம் கேட்டிருக்கலாம், அவ எங்க வேலை செய்து கொண்டிருந்தாள் என்று தெரியவில்லை. அவளுக்கு அந்த போதனையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்ததான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவள் திடீரென்று ஆண்டவரிடத்துல ஓடி வந்து ஒன்றை கேட்கிறாள். வாசிக்கலாமா? 39ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். இதுதான் மார்த்தாளுடைய ரிக்வெஸ்ட். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, நீங்க இப்படி நான் கஷ்டப்படுறேனே, நீ அவ ஹெல்ப் பண்ணாம இருக்கிறாளே என்றெல்லாம் புலம்பி விட்டு அவ கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்ன? அவ கேட்கிற வேண்டுதல் என்ன? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். எனக்கு வந்து அவளை உதவி செய்ய சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பதில் என்ன நம்ம எதிர்பார்ப்போம்? நீங்களும் நானும் அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்யணும்னு யோசிப்போம். மரியாளை பார்த்து, ஏமா உன் தங்கச்சி அவங்களோட சகோதரி இப்படி கஷ்டப்படுறாங்க, நீ போய் அவர்களுக்கு உதவி செய் என்று சொல்லுவார் என்றுதான் நாம் எதிர்பார்த்து ஆண்டவரிடத்துல போய் இதை கேட்போம். அப்படிதான் மார்த்தாளும் யோசித்து ஆண்டவரிடத்துல போனார். ஆனா அங்க ஆண்டவர் அவளுக்கு சொல்லும் பொழுது அவர் எதிர்பார்த்த பதிலை தரவில்லை. அவ ஒருவேளை சொல்லிருக்கலாம், மரியாதை போய் உதவி செய்யன்னு சொல்லிருக்கலாம். இல்லன்னா, மார்த்தா, நீ தான் பெரியவ, நீ போய் செய், உனக்கு நல்லா தெரியும், அப்படி ஏதாவது அவளை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பி இருக்கலாம். ரெண்டும் அவர் செய்யவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுகிறாய், மரியாளோ தன்னை தேவையானது ஒன்றே. அந்த அநேக காரியங்கள் தேவையானது ஒன்று. இந்த ரெண்டை தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை போட்டு நம்முடைய வாழ்க்கையை குழப்பிட்டு ஆண்டவரிடத்துல போய் நம்ம இந்த குழப்பத்திற்கு ஒரு பதில் தாரும் என்று கேட்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? உனக்கு தேவையானது ஒன்றுதான். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே பிரையாரிட்டைஸ் பண்ண வேண்டும். மார்த்தாள் தன்னுடைய வாழ்க்கையில எதை முதன்மையா வைக்கணும், எதை ரெண்டாவதா வைக்கணும் அப்படிலாம் அவளுக்கு தெரியவில்லை. இயேசு வந்திருக்கிறார், அவர் பாதத்துல போய் நான் உட்கார்ந்து கேட்கணும், அது முக்கியமானது. சமையல் வேலையோ மற்ற வேலைகளோ அதற்கு அடுத்தது என்று அவளுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே பிரையாரிட்டைஸ் சொல்றோம். அதாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு லெஸ் முக்கியத்துவம், குறைந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அவள் அறியாதிருந்தாள். ஆகவே இயேசுவுக்கு மார்த்தாளின் பிரச்சனை புரிந்து கொள்ள முடியும். அத போலதான் நம்ம போய் ஆண்டவர்ட்ட ஏதோ ஒண்ணு கேட்போம். ஆனா நமக்கு என்ன தேவை, நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை அவர் சரியாய் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற பதிலை தான் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? நாம் எதிர்பார்க்கிற பதிலை விட நம்மை புரிந்து கொண்டு நமக்கு தேவையான ஒரு பதிலை அவர் கொடுக்கிறார்ல, அதுதான் நம்முடைய இயேசுவின் சிறப்பு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் பாருங்க, அவளுக்கு முதன்மைப்படுத்த வேண்டியது முக்கியம்ன்றது அவளுக்கு தெரியல. நமது தேவையை அறிந்து நமக்கு உதவி செய்கிறார். அவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று, மரியாதை பற்றி கொண்டு இருக்கிறார். உனக்கு நிறைய தேவை இல்லம்மா, முதல்ல ஒண்ணு தேவை, அடுத்தது அதை செஞ்சுட்டு அடுத்தது நீ செய், அதுக்கு அடுத்தது லெஸ், அதோட குறைஞ்ச முக்கியத்துவம் உள்ளதை செய். எல்லா வேலைகளையும் போட்டு குழப்பி கவலைப்பட்டு உன்னையே ஏன் வேதனைப்படுத்தி கொள்ளுகின்றார். அதுதான் அந்த இடத்திலே தேவையாக இருந்தது அவளுடைய வாழ்க்கைக்கு. அதை இயேசு அவளுக்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். வசனம் சொல்லுகிறது, நம்ம இந்த மாதிரி குழப்பம் நமக்குள்ள வரதுனால பெண்களாகிய நாம் என்ன செய்கிறோம், எல்லார் மேலையும் குறை கண்டுபிடிப்பது, எல்லார் மேலையும் எரிச்சல் படுவது, இது நமக்கு ஒரு வழக்கமாக மாறிவிடுகிறது. ஏன்னா நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஆனா அவைகளை நாம் என்ன செய்து கொள்ளவில்லை,
பிரையாரிட்டைஸ் பண்ணவில்லை. அதாவது எதற்கு ரொம்ப முக்கியத்துவம், எதற்கு குறைந்த முக்கியத்துவம் என்று நாம் யோசித்து செயல்பட்டோம் என்றால் இந்த குழப்பம் நமக்குள்ள வராது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்துகிறார். அதனால்தான் அவர் சொல்ற, நீ ஏன் எரிச்சல் படுற, நீ கவலைப்பட்டு ஏன் கலங்குற, ஏன் குழப்பம் அடைகிறாய், அந்த டோன்ல தான் ஆண்டவர் அவளோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் அழிந்து போவீர்கள். குடும்பத்துல இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எதை நாம் சாதிக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை விட நாம் ஒருவரோடு ஒருவர் பொறாமை, எரிச்சல், கோபம், கம்ப்ளைண்ட்ஸ், இவை இப்படி செய்யல, அவங்க அப்படி செய்யலன்ற எண்ணங்கள், இவைகளை விட்டு விட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமா? வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படியே ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். சரியா? அதுக்கு முன்னால அவர் சொல்லுகிறது அன்பை பற்றி சொல்லுகிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடம். அன்பினால் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு அவசியம், அதுதான் முக்கியம். அதை விட்டு விட்டு நாம் ஏதோ ஒரு எரிச்சலோடு, கோபத்தோடு, குழப்பத்தோடு செயல்படுறத தேவன் விரும்பவில்லை. அப்போ முதல்ல மரியாள் எதிர்பாராத பதிலை அவளுக்கு கொடுத்தார். ஆனால் அது அவளுக்கு தேவையான பதில். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? அதுதான், that was the need of the hour. அதுதான் அவளுக்கு தேவை. அதனால அதை அவர் எடுத்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நான் எதையோ கேட்கிறேன், ஆண்டவர் எதையோ எனக்கு சொல்றாரு. இல்ல, நம்முடைய தேவையை புரிந்து நமக்கு பதில் சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், யோவான் 4ஆம் அதிகாரத்திலே எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அங்கு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சமாரிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த பெண் கிணற்றுக்கு வருகிறாள். பகல் வேளையிலே, வெயில் அதிகமாக இருக்கின்ற வேளையிலே அவள் வருகிறாள். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் அவளிடத்துல கேட்கிறார், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு. அப்புறம் அவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன தருவேன்? ஜீவ தண்ணீரை தருவேன். அப்ப அவரை பார்த்து அவள் கேட்கிற கேள்வி பாருங்க, சொல்லுகிற காரியம் பாருங்க. 10ஆம் வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்று எங்களுக்கு தந்த பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரா? 15ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். என்ன கேக்குறா? நீங்க சொல்றீங்களே ஜீவனுள்ள தண்ணீர் என்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் அவ சந்தேகப்படுற, உங்ககிட்ட குடமும் இல்ல, கயரும் இல்ல, எப்படி நீங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுப்பீங்க? நீங்க எப்படி ஒரு சமாரிய ஸ்திரீக்கு எப்படி நீங்க பேச முடியும், கொடுக்க முடியும்? இதெல்லாம் அவளுடைய சந்தேகங்கள். அதெல்லாம் பேசிவிட்டு அவளுக்கு ஒரு தெளிவு வந்ததும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். என்ன ரிக்வெஸ்ட்? நீங்க கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்க. அப்படி அவ கேட்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு சொல்ற பதில பாருங்க. 16ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அவ கேட்கிறா, ஜீவ தண்ணீர் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீரை தாங்க. நானும் இந்த தாகம் எடுக்க கூடாது, நான் டெய்லி கிணறுல மொள்ளக்கூடாது, எனக்கு சுலபமா இருக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை தாங்கன்னு கேட்கிறா. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன? நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை அவர் தானே ஆரம்பிச்சார். நான் ஜீவ தண்ணீர் தரேன் ஆரம்பித்த தேவன், ஆனால் அவர் சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசமான, எதிர்பாராத ஒரு பதிலை சொல்லுகிறார். ஏனென்றால் அவளுடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அவளுடைய நிலைமை, உள்ளான மனிதனின் நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவள் ஜெபிக்கும் பொழுது, அவள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவளுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை அவங்க சொல்றார். அவளுக்கு உடனே என்ன வந்துருது? அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்க பாருங்க, அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள்.
எனக்கு புருஷனே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு நான் பொய்யாவா சொல்லிட்டாரா? அப்புறம் ஆண்டவரே சொல்றாரு, இல்லம்மா, உனக்கு நிறைய புருஷர்கள் இருந்தாங்க, உன்னுடைய உள்ளான மனிதன்ல ஒரு திருப்தி உன் வாழ்க்கையில் உண்டாகவில்லை. அததான் நான் சொல்றேன், அதை தீர்த்து நான் உனக்கு திருப்தியை கொடுக்க நான் இந்த இடத்திலே இருக்கிறேன். அப்போ அந்த பெண் கேட்ட ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிறது சுலபம். ஆனால் அவளுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வர வேண்டும். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் திருப்தியும் உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதனாலதான் அவர் என்ன சொல்லுகிறார், நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக முறை ஒரு சில காரியங்களை நாம் போய் தேவனிடத்துல கேட்கும் பொழுது வித்தியாசமான ஒரு பதிலை அவர் கொடுப்பார். அப்போ நம்ம யோசிப்போம், இது ஏன் நமக்கு கொடுக்கிறார் என்று. நீங்க யாக்கோபின் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. யாக்கோபு தனி சகோதரனாகிய ஏசாவோட சண்டை போடுவதற்காக, ஒருமனமாகிறதற்காக போகும் முன்பாக அவன் போய் ஆண்டவரோட தனித்து என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட்டேன். அவன் கேட்கறது என்ன? ஆசீர்வாதம். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு, உன் பெயர் என்ன? ஏன் அப்படி கேட்கிறார்னா, யாக்கோபு தன் நிலையை உணர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீ எல்லாரையும் ஏமாற்றிட்ட, இப்போ உனக்கு மட்டும் என்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வேணா நான் எப்படி கொடுப்பேன்? உன் நிலையை உணர்ந்து நீ அதை மாற்றிக்கொள், அப்பொழுது நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? ஆசீர்வாதம் கொடுப்பேன். ஆண்டவர் நம்முடைய உள்ளான் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸி, அது ரொம்ப சுலபமான காரியம். இந்த பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறது சுலபமான காரியம். ஆனால் அவர் வித்தியாசமாக என்ன சொல்லுகிறார், உன்னுடைய உண்மையான நிலைமையை நீ உணர வேண்டும். இரண்டாவதாக தேவன் வித்தியாசமான பதிலை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், என் உள்ளான நிலைமை எப்படி இருக்கு, தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? இல்ல ஆண்டவர் 2 கொரிந்தியர் 4:16 நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இந்த சமாரிய ஸ்திரீனுடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படணும்ன்றதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதே போல யாக்கோபிடத்திலே அவனுடைய உள்ளான மனிதனிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். அதான் 1 கொரிந்தியர் 15:19 தேவன் பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தீங்கன்னா உங்களை போல சபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று. அப்படி இதே போலத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு பல காரியங்களை நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு திருப்தி வர வேண்டும். அப்பதான் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதை பெற்றாலும் நம்ம எப்படி வாழ முடியும், திருப்தியாக வாழ முடியும் என்பதை தேவன் அறிந்துதான் அந்த பெண்ணை சொல்றாரு, உன் புருஷனை போய் நீ கூட்டிக் கொண்டு வா. புரியுதா? முதலாவது நாம் பார்த்தோம், மரியாள் இடத்திலே மார்த்தாள் இடத்திலே அவர் சொன்னார், தேவையானது ஒன்றுதாம்மா அப்படின்னு பதில் சொன்னார். அது எதற்காக? ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமைகள் சரியாக இல்லாமல் குழப்பமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தால் கர்த்தர் அப்படிதான் நம்மளை மாற்ற முடியும். அதை தான் முக்கியப்படுத்தி அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த சமாரிய ஸ்திரீனுடைய உள்ளான மனுஷன் பாவத்தில் கிடக்கிறது. அந்த மனிதன் தன்னுடைய நிலைமையை உணர வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார், உன் புருஷனை நீ போய் கூட்டிக் கொண்டு வா என்று. இன்னும் ஒருவரை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12 பவுல் அப்போஸ்தலர், அவர் நல்ல ரட்சிக்கப்பட்டவர், ஊழியம் செய்கிறவர். அவரிடத்திலே போய் கேட்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12 7 முதல் 9 நாங்க வாசிக்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்க அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்காக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார்.
ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இங்க இன்னொரு உதாரணம். இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு முள் இருக்கு, நீங்க அதை எடுத்து போடுங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும். எடுக்கிறது அவருக்கு சுலபம் இல்லையா? எவ்வளோ அற்புதங்களை செய்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா பவுல்கிட்ட சொல்றாரு, இந்த முள்ள நான் எடுக்க போறது இல்லைன்ற டோன்ல என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஏன் அப்படி ஆண்டவர் சண்டை சொன்னாருன்றதுக்கு விளக்கமும் யாரே கொடுத்துறா? பவுலே கொடுத்துறார். 7ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நான் எனக்கு கிடைத்த எல்லா வெளிப்பாட்டுகளின் நிமித்தமாய் நான் எப்படி ஆயிடக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது, நான் தாழ்மையா இருக்கணும் என்பதற்காக தேவன் எனக்கு அந்த முள்ளை இப்படி என் கிருபை உனக்கு போதும் என்ற பதிலை எனக்கு கொடுத்தார் 7ஆம் வசனத்துல. அதே மாதிரி 9ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், தமது வல்லமையை வெளிப்படுத்தணும். தேவன் பவுல் மூலமாய் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் என்ன சொல்றார்? என் கிருபை உனக்கு போதும். அதனால பவுல் அந்த பிரச்சனையிலும் நான் யாரை மேன்மை பாராட்டுகிறேன்? கர்த்தருடைய பெலன் என்னிலே இருப்பதை சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற பதில் உடனடியாக நமக்கு கிடைக்காவிட்டாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்னோட டீல் பண்ணுகிறார். என்னுடைய உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்த வைக்கிறார். அவர் நான் தாழ்மை உள்ளவளாக அவருடைய வல்லமை என் மூலமாய் வெளிப்படுவதற்காகத்தான் இப்படி வித்தியாசமான ஒரு பதிலை கொடுக்கிறார். நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறியாததினால்தான் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற பதில் மூலமாக நாம் யாரை மேன்மை பாராட்ட வேண்டும்? தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நான் எதிர்பார்க்காத பதில் வந்தாலும் நீர் கொடுக்கிற பதிலை ஏற்றுக்கொண்டு வாழ எனக்கு கிருபை தாரும். அந்த மார்த்தாள் அப்படிதான் ஏற்றுக்கொண்டா. சமாரிய ஸ்திரீ ஏற்றுக்கொண்டதுனால அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அடுத்தது நாம் பார்க்கின்றோம், பவுலப்போஸ்தலன் அநேகருக்கு சாட்சியாக அந்த பலவீனத்தின் மத்தியிலும் வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வாழுவதற்கு கிருபை கொடுக்கிறவர் தேவன் தான். கேட்கிறதுல தப்பில்லை, ஆனா தேவன் கொடுக்கிற பதிலை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மைதான் செய்வீர் என்று அர்ப்பணித்து வாழ பெண்களாகி நமக்கு தேவன் உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம், கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களை முற்றிலுமா இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மிடத்திலே வந்து எதையும் கேட்டாலும் நீர் எவ்வளவோ பதில்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எதிர்பார்க்கிற பதில்களை கொடுத்திருக்கிறீர். சில வேளைகளிலே நாங்கள் எதிர்பாராத பதில்களை கொடுக்கும் பொழுதும் இது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான், எங்கள் உள்ளான மனுஷன் பலப்படுத்தப்படுவதற்கு தான் என்று எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதியோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்க, கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விடுதலை உண்டாக கிருபை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல